என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 26:38-41 அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒரு விண்ணப்பத்தை தன் சீஷர்களுக்கு வைக்கிறார். இன்னும் சிறு நாட்களுக்குள்ளாக அவரை சிலுவையில் அறையப் போகிறார்கள் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. தீர்வு என்றால் ஜெபம்தான். பல வருடங்களுக்கு முன்பு ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஒரு நாள் இரவு 11 மணிக்கு என்னை அழைத்து, தம்பி ஜெபம் பண்ணுங்கள் என்றால் எனக்கு திக்குமுக்காடி போய்விட்டது. காருண்யா தொழில்நுட்ப கல்லூரியில் ஒரு பிரச்சனை பான்றார். அன்று இரவெல்லாம் தூங்காமல் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது ஜெபம்தான் முக்கியம் என்பதை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஜெபம் செய்து பாருங்கள். நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பிரச்சனைகள் தாக்கப்படும்போது அது வெற்றியாக முடிய ஜெபம் உதவியாக இருக்கும். God bless you.